வந்து விஜய் கட்சியில தானே இருக்கோம். திமுகல வந்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இது ஒண்ணுமே இல்ல, சாதாரண ஒரு விஷயம் தான். ஜென்ஸ் எல்லாம் வேற அவ்வளவு பேர் இருக்காங்க, கட்சி அலங்க இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எங்களால வெளியே வர முடியாது. அந்த நேரத்துல நாங்க பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சொன்னதை மட்டும் தான் நாங்க செய்ய முடியுமே தவிர எங்களால வெளியே வர முடியும். எங்க வலுக்கட்டாயமா தான் அவங்க பேச வச்சாங்க. பேசுங்கன்னு சொல்லும் போது நாங்க அங்க இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால மட்டும்தான் நாங்க அந்த மாதிரி பேசணுமே தவிர மத்தபடி நாங்க திமுகல தான் இருக்கோம். நேத்து ஒரு வடை, இன்னைக்கு ஒரு வடை, அந்த பல்ட்டி அடித்து வடை சுட்ட பெண்கள். இன்னொரு முறை போட்டுப்பா எடிட்ரு. அந்த இடத்துல வந்து நாங்க நடிக்க முடிஞ்சது எங்களால அந்த ஒரு நிமிஷம். மத்தபடி வந்து நாங்க முழுசா அந்த கட்சிக்கு தான் போல. நீங்களா விருப்பப்பட்டு வந்தீங்களா? யாரும் நாங்க சொல்லி கொடுத்தோம்? யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. நாங்க விருப்பப்பட்டு நாங்க எல்லாமே தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்தோம். மாறி மாறி வடை சுட்டு தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட்ட பெண்கள். சும்மா நீங்க கழுத்துல இருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல எங்க பேச விடல. நான் அந்த ஆடியோல பேசும்போது என்னோட ரியாக்ஷனே தெரியும். அதுல நான் எப்படி சொல்றது, நேருக்கு நேரா பேசுறேனா இல்லனா எப்படி பேசுறேன் அப்படின்றது என்னோட ரியாக்ஷன் வச்சு நீங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.